மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ திருமணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இவ்வளவு வாரங்களாக தெய்வ திருமணம், தெய்வத்தின் அடியவர்களின் திருமணம் என பல பல அற்புத வைபவங்களை நாம் கேட்டு ரசித்தோம். இந்த முறை மகான்களின் திருமணம்ன்ற மாதிரி நாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதை தேவியினுடைய இல்லறத்தை துறவரத்தையும் அழகாக நடத்த முடியும்ன்ற ஒரு புதுவிதமான கோணத்தில் நாம் அவர்களுடைய திருமணத்தை நாம் ரசித்து கொண்டு வருகின்றோம். இதை சொல்வதற்கு காரணமே, இந்த பாரதத்தில் கொஞ்சம் சகிப்புத்தன்மை இருந்தால் பல விஷயங்களை சாதிக்கலாம். சகிப்புத்தன்மை என்பது மனிதருக்கு தேவை. ஆனால் எந்த கொடுமையையும் பொறுத்து கொள்ள தேவையில்லை. ஆனால் சகிப்புத்தன்மை என்பது கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி குடும்பமாக இருந்தாலும் சரி, சிறிதளவு இருந்தால்தான் நாம் குடும்பமாகவே வாழ முடியும். கணவன் மனைவி, பிள்ளை அம்மா, தந்தை மகள் என எல்லா உறவுக்குமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆன்மா, தனித்தனி ஆசா பாசங்களோடு பிறவி எடுத்த ஒரு ஆன்மா. அதனால் இன்னொரு ஆன்மாவோடு நாம் பழகும் பொழுது அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் சகிப்புத்தன்மை. நம்மையே, நம்முடைய அடையாளத்தையே விட்டு கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஓஷோ சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் நீ விட்டு கொடுத்துட்டே இருந்தனா ஒரு சமயம் நீ யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு இருக்கும் பொழுது நீ அவங்கள மாதிரி பேசுவ, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவ. அப்ப நீ யாரு? நீன்றதே கொஞ்ச நாள்ல நீர்த்து போயிடும் அப்படின்ற. அப்படியும் இருக்க வேண்டாம். ஆனா கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருக்கலாம். ஏனென்றால் இந்த பாரதத்தில் விவாகரத்து கணவன் மனைவியிடம் இருக்கலாம், ஆனால் அப்பா அம்மாவிடம் இருந்தால் அது இன்னொரு ஆன்மாவையும் பாதிக்கின்றது என்ற ஒரு பொறுப்புணர்வு நமக்கு வேண்டும். இந்த அற்புதமான திருமண வைபவம் சாரதை ராமகிருஷ்ணர். போன தடவை சாரதை அந்த அம்மா, அந்த அருளாளர் அவர்களுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம். இப்ப கொஞ்சம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். அதாவது அவர் கடவுளை நினைத்தார், கடவுளாகவே வாழ்ந்தார், இன்றும் கடவுளாக இருக்கின்றார். அப்ப கடவுள் யாரையாவது சூஸ் பண்ணுவாரா? அவங்களால மட்டும்தான் கடவுளா இருக்க முடியும்னா கிடையாது. அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனி ஒன்றாய் அறியும் இடம், அறிவு முழுமை அது முக்தி, அவனி ஒன்றாய் அறியும் இடம், அறிவு முழுமை அது முக்தி. அதாவது இறைவனை நாம் மறந்தால் இன்றும் சிறியவர்கள், இறைவனோடு இருந்தால் பெரியவர்கள். அவனும் நானும் ஒன்று, எனக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் என்று அந்த இறைவனை நம்முள் கொண்டு வர வர நாமும் பரமஹம்சர்களாக மாறலாம். அதுதான் உண்மை. அப்படி எல்லாவற்றையும் எல்லோரையும் அந்த காளியின் அவதாரமாகவே கண்டு ரசித்தவர் தான் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் பார்த்தீங்கன்னா அந்த கல்கட்டா அங்க தட்சிணேஸ்வரத்தில் பூசாரியாக இருந்தாலும் ஒரு குக்கிராமத்துல தான் பிறக்கிறார். இவர் பிறப்பதற்கு முன்றே, அதாவது இந்த தெய்வங்கள் அவதாரங்களாக வந்தால் அந்த பிறப்பு நிகழ்வதற்கு முன்பே சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும். அப்படிதான் இயேசுபிரானுடைய வாழ்க்கையில அவர் பிறப்பதற்கு முன்பே சில குறியீடுகள் தெரிந்தன. அது மாதிரி அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தந்தை கயா அப்படின்ற அற்புதமாக இருக்கும் திருமால் க்ஷேத்திரம் செல்கின்றார். இப்போ பாருங்க, நமக்குள்ள ஏதாவது பித்ருவின் தோஷங்கள் இருக்குன்னு நினைச்சாலோ, வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நாம் நிகழ்த்துகின்றோம், அதில் வெற்றி இல்லை, என்னவோ ஒரு விஷயம் தடுத்து கொண்டே இருக்கின்றது, நான் நேர்மையாக இருக்கின்றேன், உண்மையாக இருக்கின்றேன், ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு நமக்குள்ள இருந்தா நமக்கு தெரியாது இல்லையா? எந்த பித்ருக்களின் மனம் நிறைவேறாத விஷயம், நம்மால எந்த விஷயத்தை தீர்க்க முடியும்னு நமக்கு தெரியாது. அதனால கயாவிற்கு சென்று ஸ்ரத்தையாக ஸ்ரார்த்தம் அப்படின்றத பண்ணோம்னா அந்த பித்ரு தோஷங்களிலிருந்து விடுபடலாம் அப்படின்றது தான் நம்முடைய பாரத சான்றோர்களின் நம்பிக்கை. சில சமயம் இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நினைப்போம். ஆனா பாருங்க, எனக்கு இங்க இருந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடற்கரைக்கு செல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு போக தெரியாது. வாசலுக்கு போறேன், யாராவது ஒருத்தர் போயிட்டு வந்தவர் இருப்பார் இல்லையா? அது மாதிரி இருக்கிற சான்றோர்கள் கிட்ட கேட்பேன், எந்த வழியா போகலாம்? நான் இந்த வழியா போனேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவர் பேச்சை கேட்டு நம்ம அந்த வழியா போறோம்ல. உருவமே அற்ற கூகுள் மேப்போட பேச்செல்லாம் கேட்டு நம்ம போறோம்.
ஆனா அருளாளர்கள் அவர்கள் வாழ்ந்தவர்கள், பல விஷயங்களும் தெரிந்தவர்கள். அவர்கள் பாதையில் நம்ம ரொம்ப ஜாகிரதையா பயணிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்ற ஒரு முயற்சி தான் இது. அப்படி காசிக்கு சென்று, அதாவது கயாவிற்கு சென்று ஸ்ரார்த்தம் செய்தால், காசிக்கு சென்று நீராடினால், அடுத்து ராமேஸ்வரத்திற்கு வந்து நீராடினால், இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கை. நீங்க பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தந்தையார் எங்க அந்த வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ராமேஸ்வரத்திற்கு நடந்தே வந்திருக்கார். இன்னைக்கு நம்ம காசி யாத்திரைலாம் போனா நம்மலாம் கேட்டுக்கிறோம், இந்த யாத்திரைக்கு ஏதாவது குளிர்சாதன பேருந்து உண்டா, டெய்லியும் மினரல் வாட்டர் தான் நான் குடிக்கிறது, அதெல்லாம் கொடுத்துருவீங்களா, நல்ல நல்ல உணவு இருக்கணும், எங்களுக்கு தென்னிந்திய பாரம்பரிய உணவு கிடைக்குமான்னு கேட்குறோம். 3 நட்சத்திர ஹோட்டல், 5 நட்சத்திர ஹோட்டல், இப்படிதான் தங்குறோம். இது பேர் நம்ம சொல்ற யாத்திரைன்றது வந்து பக்தி அப்படின்னு சொல்லலாம், பக்தி சுற்றுலான்னு சொல்லலாம். யாத்திரை என்பது எதுவுமே நம்மிடம் இருக்கக்கூடாது. இறைவன் ஒருவனை மட்டும் நம்பியே செல்லும் ஒரு அற்புதமான பயணத்துக்கு பேர் தான் யாத்திரை. அப்படிதான் நம்முடைய ஒரு 2 நம்முடைய வழித்தோன்றல்களுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. அவங்க கிளம்புவாங்க காசிக்கு, மறுபடியும் வருவாங்களான்னு கூட தெரியாது. இறைவனிடம் தன்னை பரிபூரணமாக ஒப்படைத்து விட்டு செல்லும் ஒரு அற்புதமான பயணம். அப்படி அந்த காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தந்தையார் ராமேஸ்வரம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் நடைபாதையாகவே. இப்ப அவர் கயா போயிருக்கார். அங்க போய் அந்த இறைவனை வணங்கும் பொழுது ஒரு அசரீரியாக சாக்ஷாத் நாராயணன், அந்த இடத்துலதான் பெருமாளுக்கு வந்து கதாதரன்னு பேரு. அவர் சொல்றாராம், உனக்கு மகனாக நான் பிறக்க இருக்கின்றேன். அப்படி யாராவது நமக்கு சொன்னா எவ்வளவு பரமானந்தமா இருக்கும். அவனா அவர் சொன்னாராம். யோசிச்சு பார்த்தார், ஆஹா, கிருஷ்ணரா இருந்து அவர் பெரிய அரசனுக்கு என்னதான் காராகிரகம்னு சொல்லக்கூடிய அந்த சிறைச்சாலையில் பிறந்தாலும் ரொம்பவே யசோதையால் ரொம்பவே அரவணைத்து நல்லா செல்வ செழிப்போடு வளர்க்கப்பட்டவர் தான் கிருஷ்ணர். ராமர் சக்கரவர்த்தி திருமண மகனாக வந்து அவர் வந்து சக்கரவர்த்தி தசரதனுக்கு பிறந்தவர். அங்கெல்லாம் பிறந்தவர்கிட்ட அவர் சொல்றாராம், இறைவா நீ எங்க வீட்லயா வந்து பிறக்க போற, நமக்கு யாராவது இறைவன் வரேன்னு சொன்னா நம்ம வான்னு தானே சொல்லுவோம். ஆனா பாருங்க அவருடைய தன்னடக்கம், இறைவா நீ எங்க வீட்டுல வந்து பிறக்காதீங்க, உன்னை அந்த அளவு வளர்க்குற வசதி எங்களுக்கு கிடையாது, நல்ல உணவெல்லாம் என்னால கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் சொல்றான், நீ சாப்பிடுற உணவே நான் கொடுத்த உணவு இல்ல, நீ பிறந்த இடம் இல்லாம அரசவை, நீ ஒரு அரசனாக இருந்துதானே பிறப்பாய். அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா, உன் வீட்டில் தான் பிறப்பேன், நீ அன்போடு எதை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு இறைவன் சொல்கின்றார். அப்படி ஒரு அசரீரியோ ஒரு நினைப்போ ஏதோ ஒன்று வருது. யாருக்கு? பரமஹம்சருடைய தந்தைக்கு. அவர் அந்த ஒரு நினைவிலிருந்து அப்படி விழித்து கொள்கிறார். அந்த கயால இருக்கார், கதாதரன்ற அந்த இறைவனுடைய அந்த அசரீரியா கனவா என்னன்னு தெரியல. ஆனா இப்படி ஒரு காட்சி அவருக்கு தோன்றியது. அதே சமயம் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தாயார் சந்திரமணி அம்மையாருக்கும் இதே மாதிரி ஒரு உணர்வு. அது என்ன என்பதை தொடர்ந்து ரசிப்போம். நன்றி, வணக்கம்.